ஹாய். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எனக்கு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். இது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் ஊக்பட்டியும் ஐப்பட்டியும் எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது நான் பட்டியை ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பக்கம் ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரே மாதிரி ஆகிடும். ஸோ நான் அந்த ஆப்போசிட் சைடை கரெக்டாக வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸஸ் கிளாத்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அதை வச்சு நம்ம இதுக்கு மேலே நான் ஒரு படிமான தையல் போட்டு அதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அடித்து அப்படியே திருப்புறேன். லைனிங்கை மேலே வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி அதை கட் கொடுத்து அப்படியே திருப்புற வேலை மட்டும்தான் இந்த ப்ளவுஸ்க்கு நான் பண்ணுறேன். எக்ஸஸாக இந்த க்ராஸ் பீஸ் வச்சு எதுவும் நான் பைப்பிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஏன்னா இதுவே ரொம்ப ஸ்டிஃபான கிளாத்து தான். அதனால் நான் இந்த ஒர்க் மட்டும்தான் இதில் பண்ணுறேன். ஸோ இதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எனக்கு ஆச்சு தைக்கிறதுக்கு. கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 1 ஹவர் தான் ஆகும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. நல்லா நம்ம தைச்சி பழகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு 1 ஹவரில் நம்ம நான் இதுக்கு ஒரு 250 ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 1 ஹவரில் நம்மளுக்கு 250 ரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தாராளமாக முடியும். ஸோ இதுக்கு மேலே நான் இன்னொரு தையல் ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் விட்டுட்டு அடுத்தது ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி கிளாத்தில் நமக்கு க்ராஸ் பைப்பிங்லாம் எதுவும் தர வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் நல்லாவே என்னென்னா நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம போட்டு அதை கஷ்டப்பட்டுக்கலாம் இருக்க வேண்டாம். இப்படி ஒரு நல்லா அமுக்கு தையல் ஒன்று கொடுத்துட்டு திரும்ப நம்ம எடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இதே மாதிரி தான் நான் ஸ்லீவையும் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு அடித்து அப்படியே திருப்பிட்டு சுற்றியும் ஒவ்வொரு தையல் போட்டுக்கிறேன். நான் ஸ்லீவுக்கு எப்போவுமே முன் கைக்குழி உள்ள இதை கட் பண்ணுறது ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் கட் பண்ணுவேன். அது அப்படியே பழகிருச்சு. நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி பண்ணுறதில்ல. அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்லீவோட கிளாத்தையும் நம்ம அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலருந்தே பண்ணுறதுனால நம்மளுக்கு நான் வீட்டிலேருந்து தான் பண்ணுறேன். எந்த ஒரு கடை எதுவும் வைக்கல. இங்கே சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நாங்கள் பழைய வீட்டிலேருந்து இங்கே புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் என்னென்னா அவங்களும் கொடுப்பாங்க, இங்கே இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலேயே இருந்து பண்ணுறங்காட்டி மற்ற எல்லா ஸ்டிச்சிங்குமே கம்மியாக தான் வாங்குகிறேன். நான் கடைங்கும்போது அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குவாங்க. நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறங்காட்டி கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கலாம். வாங்கும்போது என்னென்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக துணியும் கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலையும் நம்ம தைச்சிக்கலாம். வீட்லேயும் நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வீட்டில் தான் நான் தைச்சிட்ருக்கேன். தைக்க நம்மளுக்கு எல்லா விதமான ஸ்டிச்சிங் ப்ராசஸும் நம்மளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சாதாரண டெய்லரிங் கிளாஸ் தான் போனேன். அதுலேயும் அதுலேயுமே என்னென்னா பாதி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளாவே நான் மீதி எப்படின்னா சில பல யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் ஏதாவது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணி அப்படி பழகினது தான். இப்போ பார்த்து சின்சான் என்னென்னா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே நான் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இல்லாத போது என்னென்னா அந்த சேனல்ஸ் போட்டு உட்காந்து அப்படியே பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது. இப்போ நம்ம அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸையும் தைச்சி அடித்து திருப்பிக்கலாம். சுற்றி வர ஒரு தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக இருக்கிற அந்த ஒரு 1 இன்ச் நம்ம விட்டு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இதை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட்டு டாட் வந்து அந்த கீழே இருக்கிற டாட்டை ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் பிடிக்கிறேன். இது நம்ம அளவெல்லாம் வந்து நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில். நூல் தீர்ந்துருச்சு. திரும்ப ஒரு இது பண்ணிக்கலாம். நூலை சுற்றிட்டு நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தைக்கிறதுக்கு. தேர்ட் டாட்டும் பிடிச்சி முடிச்சாச்சு. இதை முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பட்டி கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். 2 கிளாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டி கிளாத்தை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி அந்தந்த பீஸ்க்கு உண்டான லைனிங்கு, மெயின் கிளாத்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம தைச்சிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம்னா அந்த வேலை நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நான் இந்த ஊக் பட்டியும் ஐ பட்டியும் தைச்சி எடுத்துக்கிறேன். ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக் பீஸு அதுக்கடுத்து இந்த ஐ வச்சுக்கலாம். ஐ பகுதியை வச்சுக்கலாம். ஹூக் மாட்டுறோம் இல்லையா, அந்த ஹோல்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பேக் பீஸ் ஒரு 1/4 இன்ச் இடைவேளையில் நெக்கை சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு, அப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத், அந்த நெக் பீஸ்கிட்ட இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு, குட்டி குட்டி ஸ்லாஷஸ் எப்பவும் போல் நம்ம திருப்புறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த குட்டி ஸ்லாஷஸ் போடுறோம். அதை போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பினோம்னா ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி கொடுத்துரும். ரவுண்ட் நெக்கு, யூ நெக்குக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்தா தான் நீட்டாக திருப்பி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம திரும்பும்போது அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அந்த குட்டி கட்டெல்லாம் போடுறோம். ஸோ இப்போ எடுத்து விட்டு நீட்டாக மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அண்ட் சுற்றி வர ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த ஷோல்டர் பக்கம் இருக்கிற அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒரு சைடாக வந்து
பதிச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அது கீழே இடுப்புக்கு கீழே வந்து நம்ம விட்டுருக்கிற கிளாத்துக்கு அளவாக எக்ஸஸாக ஒரு துணி கொடுத்து அடித்து அப்புறம் திருப்பிக்கலாம். நீங்கள் கீழேயே வந்து 2 இன்ச்சுக்கு இல்லை 1.5 இன்ச்சுக்கு துணி விட்டுருந்தீங்கன்னா அதவே அப்படியே கூட மடித்து அடிச்சுக்கலாம். நான் எப்போவுமே வந்து லைனிங் பிட் கொடுத்து தான் திருப்பி அடிக்கிறேன். ஸோ அடித்து முடிச்சதுக்கப்புறம் பேக்கில் 2 டாட் பிடிப்போம் இல்லையா, அதையும் அதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்யும்போது நம்மளுக்கும் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எதுவும் வேலைக்கும் போகிறதில்ல, நம்ம கையில் வந்து வருமானம் இல்லை அப்படின்ற எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக செய்ய வேண்டிய வேலையும் ஆச்சு, நம்மளுக்கு வருமானமும் ஆச்சு. ஸோ இது எல்லாருமே பண்ணலாம் தாராளமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.